இளந்தமிழ் சார், முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து தான் பேசுகிறோம். இப்போ நான் உங்கள் சாய்ஸில் விட்டுற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைய தலைப்பில் யாரை காப்பாற்ற துடிக்கிறது விளம்பர அரசு? யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக அரசு என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு புறா யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் சொல்லி ஒரு அண்மையில ஒரு கானா பாடல் ஒலிச்சது. சரி, அதனுடைய பாப்புலாரிட்டிய அடிக்கிற அளவுக்கு யார் அந்த சார் என்று தமிழகம் பூராவும் வந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வெளியே வந்த அந்த நொடி முதல் இதுல சரியான திசையில புலன் விசாரணையை எடுத்துக்கொண்டு போய் குற்றம் இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் இந்த விளம்பர திமுகவினுடைய அரசு இயந்திரம் என்பது, அது சென்னை மாநகர காவலாக இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களானாலும் சரி, இவர்கள் செய்த சில வேலைகள் அல்லது செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் செய்யாம இருந்த சில விஷயங்கள், இதுல அந்த குறிப்பிட்ட சார் என்ற அந்த கேரக்டரை வந்து காப்பாற்றுவதற்கும் இந்த வழக்க பூசி மொழிகி இந்த மாணவியை பலிகடாவாக ஆக்கி இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த இந்த வழக்குல பேசப்படக்கூடிய அந்த சார் என்பவரையும் வேறு யாரோ முக்கியஸ்தர்களையும் காப்பாற்றுவதற்கு ஏதோ வேலை நடக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டினை எழுப்பி இருக்கிறது. நீங்க கூட உங்களுடைய அறிமுக உரையில சொன்னீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் முதலாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலேயே நீங்க யாரையும் காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி எந்த விதமான டீவியேஷன் இருக்கக்கூடாது, இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சரியான திசையில போக வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருந்தார்கள். அதே போலதான் இதுல பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு நொடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மிக துணிச்சலாக தீர்க்கமாக யோசித்து இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை தனக்கு நிகழ்ந்திருக்கிறது என்கின்ற விஷயத்தை இந்த மாணவி துணிச்சலாக காவல்துறையில போய் புகார் செய்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை பாராட்ட வேண்டும். அந்த மாணவியினுடைய பாதுகாப்பு, அந்த மாணவியுடைய எதிர்காலம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வெரி குட். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாணவிகளுடைய பாதுகாப்பு, பாலியல் தொடர்பான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு 2013 ஆண்டு ஒரு பிரிவென்ஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட், அதைத்தான் வந்து பாஷ், பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2013 கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாஷ் ஆக்டின் படி 10 பேருக்கு மேல மகளிர் ஒரு இடத்துல பணியாற்றினாலும் சரி, அல்லது அது வந்து கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். பாலியல் ரீதியாக எந்த துன்பம் ஒரு மாணவிக்கு ஏற்பட்டாலும் அவருடைய அந்த மாதிரியான புகார்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கான அந்த கமிட்டி தான் பாஷ் கமிட்டி. அந்த மாணவியினுடைய அந்த ஐடென்டிட்டி ரகசியமாக வைக்கப்பட வேண்டும், விசாரணை ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டும், உரிய அந்த தவறு இழைத்தவரை, குற்றம் இழைத்தவரை தண்டிக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி அந்த வழக்கு போக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் பாஷ் கமிட்டி. இதை தாண்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, ஐசிசி என்று ஒன்று கல்வி நிறுவனங்கள்ல இயங்கி வருது. இதுகளை தான் மாணவர்கள் மாணவிகள் தங்களுக்கு நேரக்கூடிய இந்த மாதிரியான தாக்குதல்களை, வன்கொடுமைகளை முதல்ல போய் புகார் செய்வதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். அதுக்கான சென்சிட்டைசேஷன், அவங்களுக்கு அந்த இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறது என்பதை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்க வேண்டும். 6 மாசத்துக்கு ஒருவையாவது மாணவர்களுக்கு அது சொல்லப்பட வேண்டும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த சம்பவத்தை ஒட்டி பார்க்கும்போது இந்த ஐசிசியும் பாஷ் கமிட்டியும் இயங்குகிறதா, அல்லது அந்த பாஷ் கமிட்டி ஐசிசி கமிட்டியில இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே விலை போனவர்களாக இருக்கிறார்களா என்ற முதல் கேள்வி விழுது. இந்த மாணவி நேரடியாக காவல் நிலையத்துல புகார் சொல்லியிருக்கிறார். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, பாஷ் கமிட்டி மூலமா தான் போய் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. கமிஷனர், மெட்ராஸ் சிட்டி போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரு வந்து குழப்புகிறார், டினை பண்றார், மாத்தி சொல்றார். அப்போ பாஷ் கமிட்டி இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி மாணவர்களுடைய பாதுகாப்பு,
உறுதி செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. கண்டிப்பா. இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இரண்டாவது, அந்த அந்த குற்றவாளி ஞானசேகரன், திமுகவை சேர்ந்தவனாக சொல்லப்படுகிற அந்த ஞானசேகரன், அமைச்சர் மா சுப்பிரமணியம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள், குறிப்பாக மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்களுடைய பவள விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகின்ற வீடியோ காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஒரு திமுக காரர் தான். இதை ஒத்துக்கொண்டு அவனை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம், அல்லது அவன் வருவான் போவான், எங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலும் நேர்மையும் திமுகவுக்கு இருக்கா? மா சுப்பிரமணியன் அந்த பையனோட வீட்டுல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுற படங்கள் வெளிவந்திருக்கு. திமுகவினுடைய பதில் என்ன? இவ்வளவு குழப்பத்துக்கு இடையில சென்னையில ஒரு அந்த மாவட்டத்துக்கு அமைச்சராக, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு மா சுப்பிரமணியம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முதல்வராகவும் திமுகவினுடைய தலைவராகவும் 2 வகையிலேயே இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் வாயிருந்தும் மௌனியாக, காதிருந்தும் காது கேளாதவராக இருப்பதனுடைய மர்மம் என்ன? இதனால்தான் நம்முடைய தொலைக்காட்சி யாரை காப்பாற்றுவதற்கு துடிக்கிறது இந்த திமுக அரசாங்கம், விளம்பர அரசாங்கம்னு கேட்கிறோம். நிறைய குளறுபடிகள், நிறைய முரண்பாடுகள். அமைச்சரும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர் இருவரும் மாறி மாறி அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை, மாறி மாறி உளறுகிறார்கள். இதற்கு சரியான ஒரு குட்டை இவர்களுடைய தலைகளிலே சென்னை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் வெளியாகிவிட்டது என்று சொன்னால் அது ஒரு அரசு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, சென்னை மாநகர காவல் ஆணையர், அவர் அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் பதில் சொன்ன விதம் என்பதை அவர் உண்மையை மறைக்க துடிக்கிறார் என்பதை அவருடைய உடல் மொழி காட்டி கொடுத்தது. சரி, அவர் என்ன சொல்றாரு? ஒரு பிஎன்எஸ் என்கின்ற புதிய சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் இருக்கிற வேறுபாடுல ஒரு கிளிச், டெக்னிக்கல் கிளிச்ல இது வெளியே வந்து விட்டது என்று. கரெக்ட். உயர்நீதிமன்றம் மிக சரியாக நெத்தி போட்டில் அடித்தார் போல் கேட்டிருக்கு. ஜூலை மாசம் 2024 நம்ம பிஎன்எஸ்க்கு மாறியாச்சு. இது அகில இந்திய அளவில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவுல இந்த மாதிரி பாலியல் வழக்குகள், அந்த எஃப்ஐஆரும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய தகவல்கள், பெயர், எல்லாமே முக்கியமான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதோடு எஃப்ஐஆர் பொதுவானவர்களுக்கு பொது ஆவணமாக வைக்கப்படக்கூடாது என்பதுதான் சட்டம். உயர்நீதிமன்றம் கேக்குது, ஜூலை மாசத்திலிருந்து இந்த டெக்னிக்கல் கிளிச் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாலியல் தொடர்பான வழக்குல எத்தனை எஃப்ஐஆர் இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்பதற்கு, பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு முகமில்லை, வார்த்தை இல்லை. கண்டிப்பா 14 பேர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 14 பேர் யார் என்பது தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால், சென்னை மாநகர காவல்துறைக்கு தெரியல என்று சொன்னா, ஒட்டுமொத்த சென்னை மாநகரமும் ஒரு அபாயத்தில் இருக்கிறது என்பதுதான் இதுல நம்ம முதல் கட்டமா பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. இளந்தமிழ் சார், ரொம்ப இந்த வழக்கை பத்தி ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இந்த 8 நிமிடத்தில் 9 நிமிடத்துல. இப்ப நம்ம கேள்வி, இப்ப எல்லாம் சிறப்பா எல்லாருடைய கருத்து வெளியாயிட்டு, இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை. அதாவது திரு கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்களும் திரு ராஜாராம் அவர்கள் சொன்னதும் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் தன்னிட்ட இருந்த தகவலை வெளியே சொன்னாருங்கிறது ஏற்புடையது அல்ல. அதுதான் இந்த சிக்கலுக்கு பெரிய அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அதிகாரியினுடைய டெர்லிக்ஷன் சரியா செய்யல. ஏனென்றால் ஒரு சார் அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு அவரு. இன்வெஸ்டிகேஷனே முடியாத நேரத்தில் அந்த கருத்தை அவர் சொல்லி இருப்பதனால் அரசாங்கமும் அரசு இயந்திரமும் யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதே போல நம்ம கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் சொன்னாங்க, அந்த பையன் தாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அப்ப உடனடியாக சொல்லவில்லை. ஆனால் விஷயம் வெளியே வந்த பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மாணவன் விசாரிக்கப்படவும் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்படவும் இல்லை. அப்ப இதனுடைய உள்நோக்கம் என்ன? ஒரு கிரைம் நடந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கின்ற இந்த வேளையில் கோட்டுப்புறம் காவல் நிலையம் ஏன் இதை காக்னிசன்ஸ் எடுக்கவில்லை, ஏன் செய்யவில்லை என்பது
மேல மேல இந்த விஷயத்தை தோண்டுனா அந்த சார் யாருங்கிறது வெளியே தெரிந்துரும் என்பதை அவர்கள் மறைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது ஒன்று. எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு, டெக்னிக்கல் கிளிச்னு சொல்றார். 14 பேர் அதை டவுன்லோட் செய்திருக்கிறார்கள். அந்த 14 பேர் மீது நீங்கள் நேம்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? இந்த பதிவு இப்படி வெளியே போகும் என்பது தெரிந்து, ஏன்னா 6 மாசத்துக்கு மேல ஆச்சு பிஎன்எஸ் மாறி. கவனக்குறைவாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இது வெறும் பிஎன்எஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, சைபர் கிரைம்ல ஐடி ஆக்ட்ல போட்டிருக்கீங்களான்றத போலீஸ் தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஐடி ஆக்ட்ல தான் போடணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல தான் பதிவு பண்ணணும். சைபர் கிரைமால தான் இதை விசாரிக்க முடியும். இதுல ஒரு லாக்யூனா தெரியுது, இதுல ஒரு குறைபாடு தெரியுது இது வரைக்கும். அதே போல இப்ப எல்லாரும் சொல்லுவது, ஒட்டுமொத்தமா சொல்ற கருத்து பல்கலைக்கழக நிர்வாகம் தான் இந்த தவறு நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிள், அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆளும் தரப்பு விளம்பர திமுக ஆளுநர் வைஸ் சான்சலர் நியமிக்கல, அதனாலதான் எல்லாம் என்று ஒரு சாக்கு நொண்டி சாக்கு சொல்றாங்க. எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க? உங்களுடைய அணுகுமுறையினால ஆளுநர் இந்த முரண்பாட்டுல இருக்காருன்னு ஒரு விவாதம் போற இடத்துல ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். வைஸ் சான்சலர் தன்னுடைய அதிகாரத்தை, அதாவது ஆளுநர் சான்சலர் வைஸ் சான்சலருக்கு நிர்வாக பொறுப்பை கொடுக்கிறார். வைஸ் சான்சலர் இல்லாத இடத்துல ரெஜிஸ்ட்ரார் பொறுப்புக்கு வருகிறார். இன்றைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னால் இணை அதாவது சான்சலர், ப்ரோ சான்சலர், இணை வேந்தர், அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் எல்லா அதிகாரத்துக்கும் வர்றாரு. இவர் ஏன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப பழி மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டு இவர்கள் தங்கள் யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணா நகர்ல நடந்த அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில இந்த விளம்பர திமுக அரசு தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. உச்சகட்டமாக அண்ணா பல்கலைக்கழகம் அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய மானத்தை கப்பலில் ஏற்றி கொண்டிருக்கிறது. இவர்கள் அரசியல் லாவணி பாடிக்கொண்டு இவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியினுடைய தகவல்களை திட்டமிட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அரசியல் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தனிநபரையோ அல்லது சில தனிநபர்களையோ அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு மக்கள் ஜனநாயக ரீதியில சரியான தண்டனையை மிக விரைவில் கொடுப்பார்கள். ரொம்ப சரியான புள்ளியில இருக்கீங்க. இதுல ஒட்டுமொத்தமான குழப்பத்துக்கு காரணம் நீங்க கேட்ட மாதிரி யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏன் சந்தேகம் வருதுன்னா, அந்த குற்றவாளி நீ என்னோட ஒத்துழைக்கலைன்னா டீன் கிட்ட சொல்லி உன் சீட்டை கழிச்சிருவேன்னு சொல்லி டீன் பேர் இழுக்கிறான். ஒரு சாதாரண சாமானிய ரவுடி பயலுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரியுடைய பெயரை சொல்லுவது, டீன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமா எழுத படிக்க தெரியாதவனுக்கு, ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு? இது ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்வி. ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறது ரெக்கவரி பண்ணோடனே கண்டுபிடிச்சிடலாம், அந்த குறிப்பிட்ட எப்ப ஆஃப் ஆச்சு எப்ப ஆன் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கமிஷனர் ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுனால சார்னு ஒரு விஷயத்த வந்திருக்கவே முடியாது அப்படின்னு வக்காலத்து வாங்குவது நமக்கு சந்தேகத்தை கிளப்புது. ரெண்டாவது, 24ஆம் தேதி இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே கோட்டூர்புரத்திலிருந்து சாதாரண காவலர்கள் உள்ள விசாரிக்கும் போது இவனை பிடித்து இவனுடைய செல்போனை வாங்கி பார்த்த போது அதுல டேட்டா எதுவும் இல்லைன்னு, செல்போனை நாங்கள் பிடுங்கி வைத்து விட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பணும்னு கமிஷனர் சொல்றாரு. இவன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி. ஈசிஆர்ல இதே மாதிரி இளம் கப்புல மறிச்சு பாலியல் துன்பம் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில வழக்குகள்ல, திருட்டு வழக்குகள்ல தண்டனை பெற்றவன். வழிப்பறி வழக்கு நிலுவையில் இருக்கு. இவன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் என்று தெரியாமல் கோட்டூர்புரம் காவல்துறை இருந்தது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு லாக்யூனா. கண்டிப்பா. எனவே இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் பொழுது போலீஸ் கமிஷனர் இதை காப்பாற்றுவதை போல் பேசுகிறாரோ என்கின்ற ஐயத்தை தான் ஜனங்க கேட்கிறாங்களே தவிர யாரையும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பது யாருக்கும் நோக்கம் அல்ல.